ஹாப்பி பர்த்டே ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடுறீங்களோ எல்லாருக்கும் என்னுடைய பர்த்டே விஷஸை நான் தெரிவிச்சுக்கிறேன். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 10th ஸ்டாண்டர்ட் NCERT CBSE சிலபஸ் சாப்டர் 8 ட்ரிக்னாமெட்ரி. அதில் MCQ டைப் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the value of sin 30 tan 45 is what அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ sin 30 and tan 45 நடுவில் எந்த ஒரு சிம்பிள்ஸும் இல்லை அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். ஸோ நம்ம எடுத்துக்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொடுத்துருக்க sin 30 டிகிரி இன்ட்டு tan 45 டிகிரி எடுத்துக்கலாம். sin 30க்கு நமக்கு தெரிஞ்சது வித் டேபிள் ஆஃப் டிகிரி அப்படின்னு பார்க்கும்போது 1/2 அப்படின்னு பார்த்துக்கலாம். அண்ட் tan 45 அதுக்கு நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா 1. ஸோ 1/2 into 1 is 1/2. The answer is C. செகண்ட் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, cos A equal to 4/5 then the value of tan A is அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை வச்சு தான் இது வரைக்கும் ட்ரிக்னாமெட்ரி அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணியிருப்போம், இது 90 டிகிரின்னு எடுத்தோம்னா இது ஹைபாட்டினியஸ், இது எதில் இருந்து நம்ம டிகிரி எடுக்க போகிறோமோ அது அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட், அண்ட் அதுக்கு கீழே இருக்கிறது அதாவது ஆப்போசிட் பக்கத்தில் இருக்கிறது அட்ஜசன்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம். சரியா? ஸோ இவ்வளோ வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. இது காஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, காஸில் காஸ் ஏ அப்படிங்கிறது காஸ் ஏக்கு இங்கே ஏ கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கலாம். காஸ் ஏக்கு என்ன கொடுத்துருக்கு, 4/5. அப்போ நம்ம காஸ்க்கு என்ன தெரியும் அப்படின்னா, அட்ஜசன்ட் பை ஹைபாட்டினியஸ் தெரியும். ஸோ ஹைபாட்டினியஸ் இஸ் 5, தென் அட்ஜசன்ட் இஸ் 4. சரியா? அப்போது மீதி இருக்க வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கண்டிப்பாக 3 தான் இருக்கும். பித்தாகரன் ட்ரிப்ளெட் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. சரி, வித்தவுட் ஃபைண்டிங் வித் பித்தாகரஸ் தியரம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 3, 4, 5 இதெல்லாம் பித்தாகரன் ட்ரிப்ளெட். அதே மாதிரி 6, 8, 10 இந்த மாதிரி பித்தாகரன் ட்ரிப்ளெட்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் போட ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். சரி, இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா, ஹைபாட்னியஸ் அப்படிங்கிறது 5² is equal to ஆப்போசிட் ஸ்கொயர் என்னன்னே தெரியாதுன்னு வச்சுக்கலாம், ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் 4² வச்சுக்கிறேன். சரியா? இப்போது 25² is equal to x² plus 16 எடுத்துக்கிறேன். ஸோ x² is equal to 25 minus 25² சொல்லிட்டேன். இங்கே 25² 25, இது -16 அப்படின்னு எடுத்துகிட்டு வரேன். சரியா? இந்த 16 இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் x² என்ன வந்திருக்கோம், இங்கே நமக்கு 9 கிடச்சிருக்கு. ஸோ x is equal to √9 பார்க்கும்போது 3 கிடச்சிருக்கு. சரியா? ஸோ அதுதான் சொன்னேன், இங்கே 3. ஸோ இந்த மாதிரி 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு ஹைபாட்னியஸ் அட்ஜசன்ட் இந்த இல்லைனா ஆப்போசிட் அட்ஜசன்ட்டில் 3, 4 இந்த மாதிரிலாம் எதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக அடுத்தது 3, 4 கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 எடுத்துக்கிட்டு நம்ம ஆன்சர் போட ஸ்ட்ரைட்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் பித்தாகரன் ட்ரிப்ளெட் அப்படிங்கிறத நான் இங்கே சொன்னேன். சரி, இப்போது நம்ம இங்கே பார்த்துருக்க வேண்டியது என்னது, காஸ் ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேனுக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது டேன் ஏக்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ டேன் ஏக்கு நம்ம என்ன சொல்லியிருப்போம், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சொல்லியிருப்போம். இப்போ தான் ஆப்போசிட் கண்டுபிடிச்சோம் இல்லையா. அட்ஜசன்ட் ஆல்ரெடி நம்மகிட்ட 4ன்னு இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். இது B இஸ் த ரைட் ஆன்சர், 3/4. ஸோ பித்தாகரன் ட்ரிப்ளெட் வர மாதிரி சம்ஸ் இருந்ததுன்னா இவ்வளோ தூரம் நீங்கள் இதை செக் பண்ணி பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. இதுக்கு ஸ்ட்ரைட்டாக 3ன்னு போட்டுடலாம், நான் ஃபஸ்ட்டு இந்த சம்க்கு போட்ட மாதிரியே. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the value of tan square 60 degree minus sin square 30 degree divided by tan square 45 degree plus cos square 30 degree. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நான் இதுக்கு வேல்யூ அப்ளை பண்ணிட்டு வரேன். ஸோ அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, tan 60 அதுக்கு √3. ஸோ √3க்கு ஹோல் ஸ்கொயர், ஏன்னா tan ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க அதனால் கொடுத்துருக்க வேல்யூக்கு ஸ்கொயர் பண்ணிக்கணும். மைனஸ் sin 30 அப்படின்னு பார்க்கும்போது 1/2 அதுக்கும் ஹோல் ஸ்கொயர், ஹோல் திங் டிவைடட் பை tan 45 அதுக்கு 1. ஸோ 1க்கும் ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். ப்ளஸ் cos 30 டிகிரி, cos 30 டிகிரிக்கு √3/2 தி ஹோல் ஸ்கொயர். சரியா? எல்லாமே ஸ்கொயரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எடுக்கிறது என்னது, √3 ஸ்கொயர் பண்ணால் ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல். ஸோ அதனால் 3 மைனஸ் 1/4, ஏன்னா இதுக்கும் ஸ்கொயர் இதுக்கும் ஸ்கொயர் இல்லையா, அதனால் தென் கீழே வரும்போது 1² is 1 ப்ளஸ் √3 ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிருக்கும். இங்கே உள்ள ரூட் இதுக்கு போடும்போது நமக்கு 3/4 கிடச்சிருக்கும். ஸோ இங்கேருந்து எல்சிஎம் எடுத்திங்கன்னா 4 3s are 12 minus 1/4. இங்கே 4 ப்ளஸ் 3/4 ரெண்டுமே கீழே பேஸில் 4 இருக்குதுனால ஸ்ட்ரெயிட்டாக கேன்சல் பண்ணிடலாம். 12 - 1 is 11. இங்கே
4 plus 3 is 7. So 11 by 7. D is the right answer. Next sum பார்க்கலாம். Fourth sum என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா x is equal to r sin theta and y is equal to r cos theta ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூ ஆஃப் x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் உடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இதுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸுக்கு தான் என்ன சொல்லியிருக்காங்க, r sin theta அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை அப்படியே ஸ்கொயரில் போட்டுடலாம். ப்ளஸ் ஒய் ஸ்கொயருக்கு r cos theta அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் ஸ்கொயரில் போட்டுடலாம். சரியா? ஈக்குவல்ட்டில் வச்சுக்கலாம். ஸோ ஸ்கொயரை உள்ளே எடுத்துகிட்டு போகும்போது ஆருக்கும் ஸ்கொயர் தான், சைனுக்கும் ஸ்கொயர் தான், சைன் ஸ்கொயர் டீட்டா. இங்கே உள்ளே எடுத்துகிட்டு வந்தோம்னா ஆருக்கும் ஸ்கொயர் தான், காஸ் ஸ்கொயர் டீட்டாவாக வந்துடும். சரி, ரெண்டுத்துலேயும் ஆரை நம்ம அதாவது ஆர் ஸ்கொயரை காமனாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா கிடைக்குது. ஸோ இந்த சைன் ஸ்கொயர் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டாக்கு நமக்கு அதோடைய ஐடென்டிட்டிஸ் ஃபார்முலா படி பார்த்தோம்னா நமக்கு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஆன்சர் இஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ the answer is B, ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபிஃப்த் சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 secant theta minus 5 is equal to 0 then cot theta is equal to அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எழுதிக்கலாம் 3 secant theta minus 5 is equal to 0. நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட் டீட்டா என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ சீக்கன் டீட்டா அப்படின்னு எடுக்கும்போது சீக்கன் டீட்டா மட்டும் எடுத்துக்கிறேன். சரி, 3 சீக்கன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு -5 இங்கே வந்ததுன்னா +5 ஆகிடும். ஸோ சீக்கன் டீட்டா அப்படின்னு எடுக்கும்போது 5/3 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, சீக்கன் டீட்டாக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா அது காசுடைய ரெசிப்ரோக்கல். அப்போ காசுடைய ரெசிப்ரோக்கல் எப்படி எழுதலாம், ஹைபாட்னியஸ் பை அட்ஜசன்ட்னு எழுதலாம். சரியா? நமக்கு தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இதில் பித்தாகரன் ட்ரிப்ளெட் எடுத்திங்கன்னா ஆப்போசிட் 4 தான் வரப்போகுது. அது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு ஸோ இங்கே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வச்சு பித்தாகரஸ் ஃபார்முலா வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஹைபாட்னியஸ் அப்படின்னு பார்க்குறோம். இங்கே இதுக்கு இது அட்ஜசன்ட் நான் எழுதுறேன், நான் ஆப்போசிட் பதில் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? ஹைபாட்னியஸ் என்ன இருக்குது, 5 இருக்குது. அட்ஜசன்ட் என்ன இருக்குது, 3 இருக்குது. ஸோ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஹைபாட்னியஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ஸ்கொயர் ப்ளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ஸோ ஹைபாட்னியஸ் ஸ்கொயர் என்னங்க 5 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ஸ்கொயர் இஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். நமக்கு எக்ஸ் ஸ்கொயருக்கு தான் வேல்யூ வேணும். ஸோ 25 minus 9 is equal to அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 16 கிடைக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் 16னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு √16, அப்போ 4 கிடைக்குது. சரியா? ஸோ பித்தாகரன் ட்ரிப்ளெட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 3க்கு அப்புறம் கண்டிப்பாக ஏதோ ஒரு சைடு 4ஆக இருக்கும். இருக்கிறதுலே பெரிய சைடு ஹைபாட்னியஸ் 5 இருக்குது. ஸோ இதை வச்சு பித்தாகரன் ட்ரிப்ளெட் நம்ம சொல்லிடலாம். சரியா? எது ஹைபாட்னியஸ் 5ஆக இருக்கணும். சரியா? இருக்கிறதுலே பெருசு ஹைபாட்னியஸ் தான். சரியா? இந்த மாதிரி எடுக்கும்போது பித்தாகரன் ட்ரிப்ளெட்டில் வரும். இப்போ நம்ம இது ஆப்போசிட் கண்டுபிடிச்சாச்சு. ஆப்போசிட் இஸ் ஈக்குவல் டு ஸோ காட் டீட்டா இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு பார்க்கும்போது அட்ஜசன்ட் பை ஆப்போசிட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அட்ஜசன்ட் என்ன இருக்குங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 அண்ட் ஆப்போசிட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ இங்கே சி இஸ் த ரைட் ஆன்சர். 3/4 நமக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். சிக்ஸ்த் சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி அண்ட் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2 பீட்டா தென் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ஃபா பீட்டாலாம் கேட்குறாங்களே, இது வந்து பாலினாமியல்ஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு மயந்துடாதீங்க. வெறும் ஆல்ஃபா பீட்டா அப்படின்ற விஷயத்துக்கு மட்டும் வருவோம். சரியா? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. சரியா? அண்ட் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2 பீட்டான்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஆல்ஃபா வர இடத்துல எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், இதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ 2 பீட்டா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரின்னு சொல்லலாம். அப்போது 2 பீட்டா ப்ளஸ் பீட்டா இஸ் 3 பீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போது பீட்டா இஸ் ஈக்குவல் டுன்னு செக் பண்ணும்போது 90 டிகிரி டிவைடட் பை 3 என்ன வரும், 30 டிகிரி. சரியா? இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ஃபாவுக்கு நான் பீட்டாவுக்கு என்ன பண்ணுறேன், 30 டிகிரியை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ இங்கே 90 டிகிரிக்கு என்ன வருதுன்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி மைனஸ் 30 டிகிரி. ஸோ இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி. ஸோ ஆல்ஃபாவுக்கு என்ன கிடச்சிருக்கு, 60 டிகிரி கிடச்சிருக்கு. சரியா? ஸோ பீட்டாவுக்கு 30 டிகிரி கிடச்சிருக்கு. இப்போ சம்முக்குள்ளே போகும்போது சரியா, காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா அப்படின்னு எடுக்கும்போது ஆல்ஃபாவுக்கு 60. ஸோ காஸ் ஸ்கொயர் 60 டிகிரி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு காசுக்கு 60 அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், 1/2.
அப்போது ஸ்கொயர் கொடுத்துருக்கறதுனால வேல்யூக்கு ஸ்கொயர் போடுறோம். ப்ளஸ் sin 30க்கும் என்னது நமக்கு 1/2 தி ஹோல் ஸ்கொயர் கிடைக்கிது. சரியா? 1/2னா 1/4 ஸ்கொயர் பண்ணும்போது இதுவும் 1/4. ஸோ 1/4 1/4னா 2/4 கிடைக்கும். ஸோ கேன்சல் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 1/2. ஸோ ஆப்ஷனில் 1/2 இஸ் பி. The B is the right answer. Next sum பார்க்கலாம். செவன்த் சம் கொஞ்சம் ட்ரிக்கியான சம், அதனால் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இஃப் tan x ப்ளஸ் sin x இஸ் ஈக்குவல் டு எம் அண்ட் tan x மைனஸ் sin x இஸ் ஈக்குவல் டு என்னு கொடுத்துட்டு தென் எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எம் இன்ட்டு என்னு வர மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம வந்து சம்மையும் கவனிக்கணும், கொடுத்துருக்க ஆன்சரையும் கவனிக்கணும். ஸோ சம்முக்கு வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொடுத்துருக்க விஷயம் என்னது, எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன மாதிரி இருக்குன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், எம் ப்ளஸ் என் அதாவது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அதாவது எம் மைனஸ் என் அப்படின்னு எடுத்துக்கலாம். எம் ப்ளஸ் என் எம் மைனஸ் என் எடுத்துக்கலாம். சரி, எம் ப்ளஸ் என் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா எம்முடைய வேல்யூ என்னுடைய வேல்யூ ப்ளஸ் பண்ணிக்கிறோம். ஸோ எம் ப்ளஸ் என் அப்படின்னு பார்க்கும்போது என்ன இருக்குது, tan x ப்ளஸ் sin x, இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் tan x மைனஸ் sin x. சரியா? இப்போ sin xம் sin xம் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கே கிடைக்கிறது 2 tan x கிடைக்கிது. சரியா? எதுக்கு, m ப்ளஸ் என்னுக்கு. தென் m மைனஸ் என்னன்னு எடுக்கும்போது அதே தான் tan x ப்ளஸ் sin x. மைனஸ்ன்னு போடும்போது மைனஸ் வந்து இங்கே ப்ளஸ் tan x வந்து மைனஸ் ஆகிடுமா. ஸோ மைனஸ் sin x இங்கே ப்ளஸ் sin x ஆகிடும். சரியா? இப்போ டேனும் டேனும் கேன்சல் ஆகுது, 2 சைன் இருக்குது. அப்போது 2 sin x நம்ம கிடைக்குது. எதுக்கு, m மைனஸ் என்னுக்கு. இது வரைக்கும் எடுத்துக்கிட்டோம். சரியா? இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது என்னது, mn அதாவது m ப்ளஸ் என் அண்டு m மைனஸ் என் ரெண்டுத்துக்கும் மல்டிப்ளிகேஷன். அப்போ கொடுத்துருக்கிறது என்னது, இது mn, இது அது m ப்ளஸ் என், இது m மைனஸ் என். அப்போது 2 tan x இன்ட்டு 2 sin x அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ 4 tan x sin xன்னு கிடைக்குது. சரி, இங்கே tan x sin x 4 வரைக்கும் வந்துருச்சு. tan x sin xன்னு இருக்கே, இங்கே வந்து எம்முக்கு tan ப்ளஸ் சைன் கொடுத்துருக்காங்க, இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கேன்னு சொல்லிட்டு குழப்பம் வரலாம். சரியா? அதனால் இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்தே நான் ஒரு விஷயம் எடுத்துக்கிறேன், எம் இன்ட்டு என் அப்படிங்கிற ஒரு வேல்யூ நான் எடுத்துக்கிறேன். சரியா? எல்லாத்துலேயும் இங்கே எம் ப்ளஸ் என் எம் மைனஸ் என்லாம் பார்த்தோம். எம் ஸ்கொயர் என் அதாவது எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர்லாம் பார்த்தீங்க. கொடுத்துருக்க இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே எம் கொடுத்துருக்காங்க. அப்போ எம் இன்ட்டு என்னு அர்த்தம். ஒரு தடவை கொடுத்துருக்க இந்த எம் வேல்யூ என் வேல்யூ நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ எம் என்னது, tan x ப்ளஸ் sin x. சரியா? இன்ட்டு tan x மைனஸ் sin x. சரியா? இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா a ப்ளஸ் பி, இது a மைனஸ் பி ஃபார்மேஷனில் இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி tan ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸ்ன்னு இருக்குது. சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா tan ஸ்கொயரை நம்ம sin ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை cos ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஸோ மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸ்ன்னு இருக்குது. சரியா? இப்போ இது ரெண்டுத்தில் இருந்தோம் sin ஸ்கொயர் எக்ஸை வெளியே எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 1/cos ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1ன்னு கிடைக்கும். ஸோ இதில் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த sin ஸ்கொயர் எக்ஸ் அப்படியே தான் வெளியே இருக்கும். இதில் 1 - cos ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை cos ஸ்கொயர் எக்ஸ்ன்னு கிடைக்கும். சரியா? இப்போ நம்ம கிடைக்கிறது என்ன, sin ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது தனியாக, இது 1 - cos ஸ்கொயர் எக்ஸ் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin ஸ்கொயர் எக்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா ஐடென்டிட்டி படி நம்ம எடுத்தோம்னா என்ன வரும், நமக்கு ஐடென்டிட்டியில் cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 இல்லையா? ஸோ நம்ம இதை எப்படி எழுதலாம், sin ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 - cos ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். ஸோ 1 - cos ஸ்கொயர் தீட்டாக்கு தான் sin ஸ்கொயர் தீட்டா நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இங்கே எக்ஸ்ன்னு இருக்கிறதுனால எக்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே cos ஸ்கொயர் எக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ sin ஸ்கொயர் எக்ஸ் cos ஸ்கொயர் எக்ஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி வெளியே sin ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது. இங்கே sin ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை cos ஸ்கொயர் எக்ஸ் எப்படி எழுதலாம், tan ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எழுதலாம். சரியா? சரி, இப்போ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறது என்னது, m இன்ட்டு n. ஓகேவா?
ஸோ m இன்ட்டு என்னுக்கு தான் நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன், m இன்ட்டு n தான் எனக்கு sin ஸ்கொயர் எக்ஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் கிடச்சிருக்கு. அப்போ ரெண்டுத்துக்கும் நான் வந்து ஸ்கொயரை காமனாக எடுத்தேன் அப்படின்னா sin எக்ஸ் tan எக்ஸ்ன்றதுக்கு நான் ஸ்கொயரை காமனாக வெளியே எடுக்கலாம். ஏன்னா ரெண்டுத்துக்குமே ஸ்கொயர் தானே. இப்போ a ஸ்கொயர் b ஸ்கொயர்னு இருக்குது அப்படின்னா ab தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லையா, அந்த மாதிரி எழுதியிருக்கேன். சரியா, இப்போது இதுக்கு mn. ஆனால் நமக்கு என்ன வேணும், இந்த sin x tan xக்கு தான் நமக்கு வேல்யூ வேணும். இங்கே இருக்கிறதுக்கு 4 tan x sin x இருக்கு இல்லையா, sin x tan xனாலும் ஒன்று தான், tan x sin xனாலும் ஒன்று தான் இங்கே. ஏன்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இந்த ரூட் அந்த 2 இங்கே வந்துச்சு அப்படின்னா ரூட் ஆகிடும். ஸோ ரூட் mn இஸ் ஈக்குவல் டு sin x tan x. சரியா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த வேல்யூக்கு அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். 4 இன்ட்டு tan x sin xன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன சொல்லலாம், நம்ம இங்கே இருக்கிறத சப்ஸ்டியூட் பண்ணலாம். 4 இன்ட்டு m அதாவது ரூட் m இன்ட்டு என்னன்னு சொல்லலாம். ஸோ த ஆன்சர் இஸ் 4 ரூட் m இன்ட்டு n அப்படின்னு சொல்லலாம். திஸ் இஸ் த ஆன்சர். எது, ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி சம்ஸ்லாம் வந்துன்னா கொஞ்சம் கவனித்து போடுங்க. இங்கே வந்து ஆன்சர் நின்று போச்சு அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஸோ இதில் இருக்க ஆப்ஷனில் இன்னும் நம்ம சம்ஸுக்கான விஷயங்களை எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சம் நான் எடுத்திருந்தேன். ஸோ இந்த சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். எய்த் சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்கன் டீட்டா ப்ளஸ் டேன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், இந்த வேல்யூ ஆஃப் சீக்கன் டீட்டா இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இந்த சம்மும் கொஞ்சம் ட்ரிக்கான சம் தான். சரியா, கொடுத்துருக்க வேல்யூஸ் வந்து எக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. நம்ம கொடுத்துருக்கிறது சீக்கன் டீட்டா டேன் டீட்டான்னு கொடுத்துட்டு வெறும் சீக்கன் டீட்டாவை பற்றி கேட்டிருக்காங்க. சரி, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சீக்கன் டீட்டா ப்ளஸ் டேன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். சரியா, இன்னொன்று எனக்கு என்ன தெரியும் அப்படின்றத நம்ம எடுக்கலாம். அப்படின்னா நமக்கு ஐடென்டிட்டிஸ் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1ங்கிறது நமக்கு தெரியும். சரியா, அப்போது சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் டீட்டா எப்படி எழுதலாம், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் a ப்ளஸ் b a மைனஸ் பின்னு எழுதிக்கலாம். கரெக்டாக, அப்போ சீக்கன் டீட்டா ப்ளஸ் tan டீட்டா இன்ட்டு secant theta minus tan theta is equal to அந்த 1 அப்படியே வச்சுக்கலாம். இப்போ secant thetaக்கு tan thetaக்கு தான் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்னு வச்சுருக்கோம். நான் அப்ளை பண்ணுறேன் அந்த 1 ஈக்குவேஷனை. ஸோ எக்ஸை இங்கே போட்டுக்கிறேன் secant theta tan thetaக்கு பதில். ஸோ நமக்கு இங்கே என்ன இருக்கிறது, secant theta மைனஸ் tan theta கிடைக்கும் ஈக்குவல் டு 1. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த எக்ஸை தூக்கி இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்க எக்ஸ் நமக்கு இங்கே வந்ததுன்னா டிவிஷனில் ஆகிடும். ஸோ secant theta மைனஸ் tan theta is equal to 1 by x. சரியா, இப்போ இங்கே கிடச்சிருக்கிறத நான் செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். சரியா, ஸோ நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணுறேன். அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். சரியா, ஃபஸ்ட் ஈக்குவேஷன்றது இது. அப்போ சீக்கன் டீட்டா ப்ளஸ் tan டீட்டா. சரியா, இது எல்ஹெச்எஸ் கூட எல்ஹெச்எஸ் ஆட் பண்ணுறேன். ப்ளஸ் சீக்கன் டீட்டா மைனஸ் tan theta is equal to RHS கூட RHS நான் ஆட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1/2. சரி, 1/x. சரியா, 1/x இந்த எக்ஸ் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சீக்கன் டீட்டா எத்தனை டைம் இருக்குது, 2 சீக்கண்ட் டீட்டா. சரியா, இங்கே tan டீட்டாவும் மைனஸ் tan டீட்டாவும் கேன்சல் ஆகிடுது. ஸோ நமக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 1/x. சரியா, இப்போ என்ன பண்ணலாம், இந்த வெறும் சீக்கன் டீட்டா மட்டும் தான் கேட்டிருக்காங்க. சீக்கன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/2. ஏன்னா 2 இங்கே வந்துடுச்சுன்னா டிவிஷனில் இருக்கும் இல்லையா. ஸோ 1/2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1/x. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியம். ட்ரிக்னாமெண்ட்ரி எப்படி போட்டாலும் ஒரு ஆன்சர் கொடுத்துரும். ஆனால் நமக்கு இதில் கேட்டிருக்க ஆன்சர் படி நம்ம எடுத்துகிட்டு வந்தால் தான் நமக்கு மார்க் கிடைக்கும் இல்லையா. ஸோ வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணி இதில் சப்ஸ்டியூட் பண்ணி அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு சம் ஈஸியாக முடியும். சரியா, ஸோ த ஆன்சர் இஸ் ஏ. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நைன்த் சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த வேல்யூ ஆஃப் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் காஸ் டீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் காஸ் டீட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த ரூட்டை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஃபுல்லாக ரூட் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 ப்ளஸ் காஸ் டீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் காஸ் டீட்டான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, தனித்தனி ரூட்டாக போட்டுக்கலாம். 1 ப்ளஸ் காஸ் டீட்டா டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் டீட்டான்னு போட்டுக்கலாம். சரியா, இப்போ ரூட்டெல்லாம் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம
ரேஷனலைசேஷன் பண்ணுவோம். சரியா? ரேஷனலைசேஷன் பண்ணும்போது இங்கே இருக்கிற வேல்யூவோடைய சைனை மாற்றிட்டு இங்கே மைனஸ் இருந்தால் ப்ளஸ், ப்ளஸ் இருந்தால் மைனஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி பண்ணணும். ஸோ ரூட் ஆஃப் 1 + cos θ டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 - cos θ இன்ட்டு திரும்ப என்ன பண்ண போகிறோம்? இந்த சைனை மாற்றிருக்கோம். ஸோ 1 + cos θ டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 + cos θ. ஸோ இதுக்கு பண்ணும்போது ரூட் என்ன பண்ணலாம்? ஒரே ரூட்டாக மாற்றிக்கலாம். சரியா? மல்டிப்ளிகேஷனில் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரே ரூட்டாக மாற்றுறேன். ஸோ ரூட் ஆஃப் மாற்றும்போது 1 + cos θ இன்ட்டு 1 + cos θ ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால ஒரு ஸ்கொயர் போட்டுக்கிறேன். இங்கே ரூட் ஆஃப் 1 - cos θ 1 + cos θ. அப்போ என்ன எழுதலாம்? நமக்கு a + b a - b ஃபார்முலா மாதிரி இருக்குது. ஸோ இங்கே ஸ்கொயர் θ நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்க்கும்போது இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இங்கே வர்றது 1 + cos θ கிடைக்கும். சரி, கீழே அப்படின்னு பார்க்கும்போது 1 - cos square θ ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ sin square θ + cos square θ = 1 இல்லையா? ஐடென்டிட்டிஸ் படி. அப்போது காசு இங்கே எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? sin square θ = 1 - cos square θ. ஸோ 1 - cos square θக்கு என்ன போடலாம்? நம்ம இங்கே sin square θ போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன்? ரூட் ஆஃப் sin square θ. ஸோ sin square θ என்ன பண்ணலாம்? 1 + cos θ டிவைடட் பை ரூட் ஆஃப் sin θ தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ நம்ம கிடைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 + cos θ டிவைடட் பை sin θ. இப்போ நம்ம வந்து ஒரு 3 + 5 டிவைடட் பை 4ன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி எழுதலாம்னா 3/4 + 5/4 கூட பிரித்து எழுதிக்கலாம். சரியா? இதை தான் இப்படி என்ன பண்ணியிருப்போம்? பேஸ்கில் ரெண்டுமே சேமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி எழுதியிருப்போம் இல்லையா? அதே மாதிரி 1 + cos θ டிவைடட் பை sin θவை நான் எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா 1/sin θ + cos θ பை sin θன்னு எழுதிக்கிறேன். ஸோ 1/sin θவை எப்படி எழுதலாம்? நம்ம cosecant θன்னு எழுதலாம். ப்ளஸ் cos θ பை sin θவை cot θன்னு எழுதலாம். சரியா? இப்போ இருக்கிற ஆன்சர் என்னன்னு பாருங்கள். cosecant θ சில நேரத்தில் CSC θன்னு சொல்லிட்டு கூட கொடுப்பாங்க. ஸோ இங்கே CSC θ ப்ளஸ் cot θ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்குது. பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 10th சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin θ டிவைடட் பை 1 - cot θ ப்ளஸ் cos θ டிவைடட் பை 1 - tan θன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சைன் காசில் மிக்சடாக வந்ததுன்னா முதல்ல எல்லாத்தையும் வந்து சைன் காஸ்ட்லேயே மாற்றிடுங்க. ஸோ sin θ டிவைடட் பை 1 - cot θ எப்படி எழுதலாம் அப்படின்னா cos θ பை sin θன்னு எழுதலாம். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு cos θ டிவைடட் பை 1 + 1 - tan θ. tan θ எப்படி எழுதலாம்? sin θ பை cos θன்னு எழுதலாம். சரியா? இப்போ இதுக்குள்ளேயே நம்ம முதல்ல எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஏன்னா 1 பையில் இருக்குது, 1 தனியாக இருக்கு இல்லையா? அந்த மாதிரி எடுக்கும்போது sin θ டிவைடட் பை sin θ மைனஸ் cos θ டிவைடட் பை sin θ. அதே மாதிரி ப்ளஸ் cos θ டிவைடட் பை cos θ மைனஸ் sin θ டிவைடட் பை cos θ. சரி, இப்போ என்ன பண்ணலான்னா இதை நம்ம அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போயிடலாம் இல்லையா? இது 1/2 ஹோல் திங் டிவைடட் பை 4 அப்படின்னா 1/2 இன்ட்டு 4/1 மாற்றிக்கலாம். கரெக்டாக? டிவிஷனில் இருக்கிறத மாற்றுவோம் இது மாதிரி. அதே தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா sin θ தி ஹோல் ஸ்கொயர் sin θ ஸ்கொயர் இந்த சைனை மேலே எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா இன்ட்டு சைன் ஆகிடும். சைன் இன்ட்டு சைன் சைன் ஸ்கொயர். இங்கே sin θ மைனஸ் cos θ ப்ளஸ் cos θ, அதாவது இந்த காசு மேலே வந்துச்சு அப்படின்னா cos ஸ்கொயர் θ ஆகிடும். ரெண்டும் காஸ் இன்ட்டு காசு ஆகிடும். ஸோ cos ஸ்கொயர் θ தென் cos θ மைனஸ் sin θ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டுமே sin θ cos θல தான் இருக்குது. ஆனால் sin θ மைனஸ் cos θ இங்கேயும் இங்கே cos θ மைனஸ் sin θவும் இருக்குது. சரியா? அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டுத்தையும் சேமாக மாற்றுறதுக்கு
இங்கே சைன் ஸ்கொயரை காஸ் ஸ்கொயரும் பார்த்தோன்னா ஆட் பண்ணிவிட்டு மேலே ஒன்றுன்னு போட்டு 1/sin θ cos θ அப்படின்னு எழுதிடாதீங்க. இங்கே இருக்கிறது கொஞ்சம் கவனிங்க, ரெண்டுத்துலேயும் வேறு வேறு இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற சைனை வந்து ப்ளஸ்ஸாக மாற்றினேன், சைனை ப்ளஸ்ஸாக மாற்றினேன்னா காசு மைனஸாக மாறிடும். சரியா? அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா sin ஸ்கொயர் θ டிவைடட் பை இந்த sin θ மைனஸ் காஸ் θக்கு ஏற்ற மாதிரி இங்கே மாற்றுறதுக்கு இந்த சைனையும் ப்ளஸ்ஸாக மாற்றணும்னா இங்கே ஒரு மைனஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணேன், அப்படி ஒரு மைனஸை வெளியே எடுத்தேன் அப்படின்னா cos ஸ்கொயர் θ டிவைடட் பை என்ன வரும், இங்கேயும் sin θ மைனஸ் காஸ் θ அப்படின்னு வந்துடும். சரியா? இப்போ ரெண்டு பேஸும் சேமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணலாம், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். சரியா? sin ஸ்கொயர் θ மைனஸ் காஸ் ஸ்கொயர் θ டிவைடட் பை sin θ மைனஸ் காஸ் θ. சரி, இதுக்கு வந்து மைனஸ் இருக்கே, நான் ஸ்ட்ரெயிட்டாக 1 போடலாமா அப்படின்னா இருக்காது. ஏன்னா sin ஸ்கொயர் θ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் θ தான் 1, இங்கே மைனஸ் இருக்குது. அதனால் இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரில் நான் பிரிக்கிறேன். ஸோ sin θ ப்ளஸ் காஸ் θ இன்ட்டு என்ன இருக்குது, sin θ மைனஸ் காஸ் θ அப்படின்னு பிரிச்சுக்கிறேன். கீழே இருக்கிறதுல என்ன இருக்குது, sin θ மைனஸ் காஸ் θ. ஸோ இங்கே இருக்கிற sin θ மைனஸ் காஸ் θவும் இங்கே இருக்கிற sin θ மைனஸ் காஸ் θவும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் sin θ ப்ளஸ் காஸ் θ. ஸோ sin θ ப்ளஸ் காஸ் θ இஸ் த ஆன்சர். சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 11th சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, given that sin θ is equal to a by b then tan θ is equal to அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ sin θ பற்றி நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா ஆப்போசிட் பை ஹைபாட்டனியூஸ். ஸோ இங்கே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நான் வரைஞ்சிக்கிறேன். சரியா? இங்கே எந்த வேல்யூவும் கொடுக்கல, இங்கேருந்து பித்தாகரன் தியரம்லேருந்து பித்தாகரன் ட்ரிப்ளெட்டில் நம்ம எடுக்க முடியாது இல்லையா? அதனால் ஹைபாட்டனியூஸ்க்கு அதாவது என்ன சொல்லியிருக்கு, sin θ இஸ் ஈக்குவல் டு a பை பின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹைபாட்டனியூஸ் இல்லையா, இது ஆப்போசிட் டிவைடட் பை ஹைபாட்டனியூஸ். ஸோ ஹைபாட்டனியூஸ்க்கு நான் என்ன எடுத்துக்கிறேன், பின்னு எடுத்துக்கிறேன். ஆப்போசிட் அப்படிங்கிறத நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே இந்த டிகிரி எடுத்ததுனால இங்கே ஆப்போசிட் போட்டுக்கிறேன், இங்கே எதுவும் தெரியாதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், பித்தாகரஸ் தியரம் படி ஹைபாட்டனியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். சரியா? சரி, இப்போ ஹைபாட்னியஸ் என்ன இருக்குது, பி இருக்குது. ஸோ பி ஸ்கொயர். ஆப்போசிட்க்கு ஏ இருக்குது. ஸோ ஏ ஸ்கொயர். இங்கே அட்ஜசன்ட்டுக்கு நான் எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன், அதனால் எக்ஸ் ஸ்கொயர். சரியா? இதை எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் வேணும் அப்படிங்கிறதுனால ஏ இங்கே கொண்டு வந்துட்டோம்னா மைனஸ் ஆகிடும். ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். அப்போ நமக்கு எக்ஸு மட்டும் தான் வேணும். அப்போ என்ன எடுத்துக்கலாம், ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். சரியா? இப்போ எக்ஸுக்கு பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் கிடச்சிருச்சு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, நம்மளை tan θ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ tan θ படி பார்க்கும்போது tan θக்கு என்ன இருக்குது, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னு எழுதுவோம். சரியா? ஆப்போசிட் என்ன இருக்குங்க, ஏ இருக்குது. அட்ஜசன்ட் தான் இப்போ தான் எக்ஸு கண்டுபிடிச்சோம் இல்லையா, எக்ஸுக்கு என்ன இருக்குது, பி ஸ்கொயர் பை ஏ இருக்குது. ஸோ ஏ பை ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இஸ் த ஆன்சர். ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 12th சம்மில் என்ன கேட்டிருக்காங்க, த வேல்யூ ஆஃப் ரூட் சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் இஸ் மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு, அதாவது மேக்ஸிமமாக வர வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கொஸ்டின் எழுதிப்போம். சரியா? ரூட் 3 சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ். ஸோ காஸ் எக்ஸ் சைன் எக்ஸுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ 30 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், 1/2ன்னு வரும். சரியா? ரூட் 3 இன்ட்டு 1/2 ப்ளஸ் காசுக்கும் 30 கொடுக்குறேன் அப்படின்னா ரூட் 3/2 கிடைக்கும். ஸோ இங்கே வர வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் 3/2 ப்ளஸ் ரூட் 3/2 ஈக்குவல்ட்டுன்னு பார்க்கும்போது 2 ரூட் 3/2 கிடைக்கும். 2 கேன்சல் ஆகிட்டு நமக்கு ரூட் 3 தான் கிடைக்கும். ரூட் 3 வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.732. சரியா? 732ன்னு வருது. நமக்கு இங்கே கிடச்சிருக்க வேல்யூவில் 60 போட்டு பாருங்களேன். இப்போது ரூட் 3ல் சைனுக்கு எக்ஸுக்கு 60 போட்டிங்க அப்படின்னா இங்கே ரூட் 3/2 கிடைக்குமா, ப்ளஸ் இங்கே காஸ் 60 போட்டிங்கன்னா 1/2 கிடைக்கும். சரியா? ரூட் 3 இஸ் 3/2 ப்ளஸ் 1/2. ஸோ இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா 4/2ன்னு கிடைக்கும். இங்கே போட்டு செக் பண்ணும்போது நமக்கு 2 கிடைக்குது. ஸோ இதை விட இந்த வேல்யூ பெருசு, மேக்ஸிமம் கிடைக்குது. தென் 45 டிகிரினாக்கா கண்டிப்பாக நமக்கு என்ன இருக்கும், ரூட் 3 அண்டு 1/√2 இருக்கும்.
ப்ளஸ் காஸ் டிகிரி அதாவது காஸ் டீட்டாக்கும் 1/√2 கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது √3/√2 ப்ளஸ் 1/√2 அப்படின்னு பார்க்கும்போது 1 + √3/√2 கிடைக்கும். ஸோ இதில் √3க்கு வந்து வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு √2க்கு வேல்யூ கண்டுபிடிச்சி ஆட் பண்ணி மைனஸ் பண்ணி அதாவது டிவிஷன் பண்ணிங்கன்னா 1 விட ரொம்ப கம்மியான வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ இருக்கிறதுலே மேக்ஸிமம் வேல்யூ எங்கே கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸுக்கு 60 போடும்போது கிடைக்கிது. ஸோ 60 அதாவது டிகிரி 60 டிகிரி இஸ் த ரைட் ஆன்சர். 90 போட்டிங்கன்னா 1க்கு 0 ஆகிடும், 1க்கு 1 வரும். ஸோ √3 + 1 அப்படின்னு பார்க்கும்போது காஸ் 90 வந்து 0 ஆகிடும் இல்லையா, சைன் 90க்கு தான் வந்து நமக்கு வேல்யூ கிடைக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட நமக்கு √3 வேல்யூ தான் கிடைக்கும். அப்போது 1.73 தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ இங்கே 2 கிடச்சிருக்கு. ஸோ 60 டிகிரிக்கு தான் சரியான ஆன்சர் கிடைக்குது. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 13th சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் sin ஸ்கொயர் 3x + 45 அண்ட் cos ஸ்கொயர் 2x + 60 அப்படின்னு பார்க்கும்போது இது ரெண்டுமே என்னவா இருக்கும், ஈக்குவல் டு 1 இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸுடைய வேல்யூ மட்டும் நம்மளை கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ எக்ஸுடைய வேல்யூ என்னவா இருக்கும், இங்கே sin θ + cos அதாவது sin ஸ்கொயர் θ + cos ஸ்கொயர் θ ஈக்குவல் டு 1னா ரெண்டு டீட்டாவும் ஒரே மாதிரி இருக்கும்போது தான் 1ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இது ரெண்டுமே ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். ஸோ 3x + 45 இஸ் ஈக்குவல் டு 2x + 60 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா, இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் நான் எடுத்துகிட்டு வரேன், வேல்யூஸ் அதாவது கான்ஸ்டன்ட்லாம் ஒரு பக்கம் எடுத்துக்கிறேன். ஸோ 3x - 2x இஸ் ஈக்குவல் டு 60 - 45. ஸோ இங்கே என்ன இருக்குது, 3x - 2x is x. Then 60 - 45 is 15. So x உடைய வேல்யூ என்ன, 15. So 15 சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 × 15 is 45. 45 + 45 is 90 டிகிரி கிடைக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் காஸ்க்கு செக் பண்ணும்போது 2xன்றது 15. 15 × 2 is 30. 30 + 60 is அதுக்கும் 90 டிகிரி நமக்கு கிடைக்குது. ஸோ சைன் ஸ்கொயர் 90 டிகிரியும் காஸ் ஸ்கொயர் 90 டிகிரியும் ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 1 தான் வரப்போகுது. சரியா, ஸோ த ஆன்சர் இஸ் எக்ஸுக்கு தான் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 14th சம்மில் என்ன கேட்டிருக்காங்க, 1 - sin ஸ்கொயர் 45 டிகிரி டிவைடட் பை 1 + sin ஸ்கொயர் 45 டிகிரி. சரி, இங்கே கொடுத்துருக்கிறதுக்கு 1 - sin ஸ்கொயர் 45 டிகிரி டிவைடட் பை 1 + sin ஸ்கொயர் 45 டிகிரி. 45 டிகிரிக்கு என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/√2 சைனுக்கு. ஸோ 1 - 1/√2 தி ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே சைனுக்கு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் ஹோல் திங் டிவைடட் பை 1 + 1/√2 தி ஹோல் ஸ்கொயர். சரியா, இப்போ ப்ளஸ் இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ 1/√2 தி ஹோல் ஸ்கொயர்னா இங்கே 1 ஸ்கொயர் 1 தான், இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2. ஸோ 1/1/2. ஸோ 1 - 1/2. இங்கே 1 + 1/2. ஸோ இதில் எல்சிஎம் எடுத்தோம்னா 2 - 1 is 1/2. இங்கே 3/2. ஸோ 2 2 ரெண்டுமே கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 1/3 நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ த ஆன்சர் இஸ் 1/3. ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 15th சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 cos θ ஈக்குவல் டு 1. ஸோ ஃபைண்டு என்ன சொல்லியிருக்காங்க, 2θ என்னன்னு கேட்குறாங்க. ஒரு θ மட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இங்கே 2θக்கான ஆன்சர் சொல்லிடலாம். சரி, காஸ் θ தான் நமக்கு தெரியும். சரியா, இங்கே 2 cos θ இருக்கிறதுனால இந்த 2 நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். ஸோ டிவிஷன் ஆகிடும் 1/2. காஸ் θக்கு எப்போ வந்து 1/2 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் θக்கு 60 டிகிரி இருக்கிறப்போ தான் 1/2 வரும். சரியா, அப்போ θ இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி அப்படின்னு போட்டோம்னா cos 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 1/2 கிடைக்குது. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்துச்சா, இல்லை நம்ம கேட்டிருக்கிறதுனே θ வேல்யூ கண்டுபிடிச்சோன்னே 2θவை பற்றி சொல்லுன்னு சொல்கிறாங்க. 2 × 60 டிகிரி θவுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். 2 × 60 ஆனது 120 டிகிரி. ஸோ இங்கே டி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்த சம் எல்லாமே கொஞ்சம் டிஃபிகல்ட் சம்லேருந்து ஈஸி சம் வரைக்கும் பார்த்தோம். ஸோ இதே மாடலில் இருக்க சம்ஸ் எல்லாம் தான் உங்களுக்கு கண்டிப்பாக கேட்க போகிறாங்க. ஸோ எல்லா சம்மும் ஒரு வாட்டி போட்டு பார்த்துருங்க. டவுட்ஸ் இருந்தால் எனக்கு டெலகிராமில் கேளுங்க, நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி அனுப்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் ஒரு ஒப்பீனியன் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடவே டெலகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயும் உங்களோட டவுட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் ஓம் லேர்னிங் ஜோனை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான் அண்ட் ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.